தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். அன்பான எங்கள் கடவுளே, இந்த நாளை ஆசீர்வதியும் சுவாமி. இந்த நாளிலே தங்களுடைய வழிபாட்டின் வழியாக, தங்களுடைய அனுதின வாழ்க்கையின் வழியாக உம்மை தொட்டு அனுபவிக்கின்ற விருப்பத்தோடு உம்மை தேடி வருபவர்களை அரவணைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, ஜெபம் செய்து உம்மோடு உறவு கொள்ள முயலுகின்றவர்கள், ஊழியம் செய்து உம்மோடு உறவு கொள்ள முயலுகின்றவர்கள், ஆண்டவரே, தங்களுடைய கடமைகளை பொறுப்புணர்வோடு செய்து உம்மை மகிமைப்படுத்த விரும்புகின்றவர்கள், இவ்வாறு எதற்காக எங்களை படைத்தீரோ அதை நிறைவேற்றி இந்த உலகில் உம்முடைய மகிமையை வெளிக்கொண்டு வர இயலுகின்ற ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய தொடுதல் அங்கே இருக்கட்டும், உம்முடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். பலரையும் இயேசு குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டும் என்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என்னுடைய வணக்கம். இயேசுவை யார் என்று புரிந்து கொண்டவர்கள் திரு விவிலியத்தை வாசிப்பதின் வழியாக, ஜெப வழிபாடுகள் வழியாக, இறை வார்த்தை கேட்டு அதை உள்வாங்குவதின் வழியாக இயேசுவை யார் என்று தெரிந்து கொண்டவர்கள் அவர் காலடியிலே விழுந்து கிடக்கிறார்கள். அவருடைய விருப்பங்களை, இயேசுவினுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதில் அடிமையாகி விடுவார்கள். காரணம், லூக்கா நற்செய்தியிலே வாசிக்கிறோம் 5:17, குணப்படுத்துகின்ற வல்லமை அவரிடம் இருந்தது. இயேசுவிடம் மனிதனை மனநோய்களிலிருந்து, உடல் நோய்களிலிருந்து, தாறுமாறான சூழ்நிலை கட்டுகளிலிருந்து குணப்படுத்துகின்ற வல்லமை அவரிடம் இருக்கிறது. 6:68 யோவானிலே வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தை வாழ்வு தருகின்ற வார்த்தை. மத்தேயு 9:21 வாசிக்கிறோம், பெரும்பாடு கொண்டிருந்த பெண் ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலும் கூட குணம் பெறுவேன் என்று தொடுகிறார், குணப்படுத்தப்படுகிறார். இயேசுவை தொடுங்கள். உங்களுடைய ஜெபத்தினாலே, உங்களுடைய ஊழியத்தினாலே, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதனாலே அவரிடம் அணுகி வாருங்கள். உங்களுக்கு வாழ்வு உண்டு, சுகம் உண்டு, பலம் உண்டு. God bless you. Praise the Lord.